ஆச்சரியமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஐயாவை ஒரு வாழ்த்து சொல்லாம போனீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு வந்து குறுகுறுக்குங்க. இந்த கோவிலோட நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா உள்ள இருக்கிற இறைவனை அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. 4 நிலைப்படிகள் இருந்து கூட ஒரு நிலைப்படியில கூட கதவு கிடையாது. இந்த ஐயா வந்து 7 தலைமுறை 7வது தலைமுறை அங்க குருக்கள், சரிங்களா? அப்படி இருக்கிற அவருக்கே இங்க கடைசியா எப்ப குடமுழுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்றாரு. கோவில் எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய கடமையை சரியா செஞ்சு சாமியோடைய அழகு அத்தகைய அழகுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒளியோட 24 மணி நேரமும் இருப்பாராம். அதுதான் வந்து ஆச்சரியம். எதிர்ப்புறம் குளம், சுத்தி வீடு, இந்த கோவிலோட நிலை இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கோவில் எந்த நிலையில இருந்தாலும் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. சாமியை வந்து பிரகாசக வைக்கிறார் பாத்தீங்களா, அதுக்காக. இது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கரம்பக்குடி சரகத்தில் பாப்பாப்பட்டி கிராமத்தில் இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட நிர்வாகத்தில் உள்ள ஆலயம். இது திருப்பணிகள் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுக்கு அப்படிங்கிற விவரம் தான் தெரியுதே தவிர நமக்கு எப்போ நடந்ததுங்கிற ஒரு விவரம் தெரியலை. அதனால் வந்து சுற்று வட்டார மக்கள் வந்து இதில் விவசாய கூலிகளாக தான் இருக்காங்களே தவிர அவங்கள்ட்ட தகுந்த பொருளாதாரம் கிடையாது. அதனால் பொருளாதாரத்தை இந்த இந்து அறநிலையத்துறையை சேர்ந்தவங்க அவங்க நிர்வாகத்திலேருந்து பண்ணி கொடுத்து இந்த கோவிலை திருப்பணி பண்ணி கொடுத்தா இந்த மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இந்த மக்களுடைய கோரிக்கை, ஆலய சிவாச்சாரியுடைய கோரிக்கை இதுதான். எப்பயில இருந்து கதவு இல்லாம இருக்குங்க? கதவும் நீண்ட வருடங்களாவே கதவுகள் கிடையாது. அதனால வர இடையூறுகள் ஆடு மாடு நாய் ஏதோ ஜீவராசிகள் உள்ள அப்பைக்கப்ப வந்துட்டு போகுது. அது சில ரசாபாசங்களாகவும் அது இருக்கு. அதெல்லாம் இப்போ ஆலய சிவாச்சாரி நாங்கள் தான் சுத்தம் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. அது முக்கியமாக நீங்கள் சொல்கிறாப்புல கதவாவது ஒன்று இருந்தால் கதவு இருக்கணுங்க. கதவு இல்லாததாங்க ஒரு ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி முன் மண்டபம்னு ஒன்று இருக்கு, முன்வாசல் படி. அங்கிருந்து சாமி வரைக்கும் ஒரு 4 வாசல் இருக்கு, கதவு இல்லைங்க. கதவு இல்லாத இந்த காணொலியை தயவு செஞ்சு பகிர்ந்து இதுக்கு உரிய அந்த ஆட்சியருக்கு வந்து தெரிய வைங்க. அது மூலயமா ஒரு நல்லது நடக்கட்டும். உங்க மூலயமா இந்த கோவிலுக்கு ஒரு தீர்வு வரட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் அங்க இருக்கிற பாப்பாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல ஊருக்குள்ளேயே இருக்குங்க. முடிஞ்சா பகிர்ந்துருங்க. நன்றி.